IPL 2026 சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி படுதோல்வியுடன் வெளியேறியதை தொடர்ந்து கேப்டன் ஹர்திக் பாண்டியா வெளியிட்ட மர்மமான இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி கிரிக்கெட் உலகில் பரபரப்பான விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ராஜஸ்தான் ராயல்ஸிடம் 30 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி தோல்வியுற்ற நிலையில் திங்கட்கிழமை மதியம் ஹர்திக் பாண்டியா பகிர்ந்த படத்தில் அவரது மொபைல் திரையில் நேரம் 7:07 என துல்லியமாக தெரிந்தது. எண் 7 என்றதுமே தல தோனியின் அடையாளம் என்பதால் இது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கான ரகசிய சமிஞ்சையாக இருக்கலாம் என ரசிகர்கள் கணிக்க தொடங்கியுள்ளனர். மும்பை அணியில் ஹர்திக் பாண்டியாவின் சகாப்தம் முடிந்து அடுத்த மெகா ஏலத்தில் அவர் CSKவில் இணைய போவதாக சமூக வலைதளங்களில் பேச்சு பரவி வருகிறது. தோல்விக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மும்பை அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் பொலார் ஒரு தனிநபராகவும் கேப்டனாகவும் ஹர்திக் நினைத்தபடி இந்த சீசன் அமையவில்லை. நிர்வாக எதிர்பார்ப்புகளும் நிறைவேறவில்லை. ஆனாலும் அணியை சிறப்பாக வழிநடத்த அவருக்கு முழு ஆதரவு கொடுத்தோம். தோல்விக்கு ஒருவரை மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது. இது கூட்டு பொறுப்பு. இப்போது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் அடுத்த 12 மாதங்களில் மீண்டு வருவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். 2023 இறுதியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து பெரும் தொகைக்கு மும்பை அணிக்கு திரும்பிய ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவின் கேப்டன்சியை பறித்த போது ரசிகர்களின் எதிர்ப்பை சந்தித்தார். அவரது தலைமையில் 2024 ஆண்டில் மும்பை கடைசி இடம் பிடித்தது. 2025 ஆண்டில் தகுதி சுற்று 2 வரை முன்னேறியது. ஆனால் நடப்பு IPL சீசனில் 14 போட்டிகளில் வெறும் 4 வெற்றிகளை பெற்று 9வது இடத்துடன் வெளியேறியது. இந்த போட்டிகளில் ஹர்திக் பாண்டியாவின் தனிப்பட்ட ஆட்டமும் மோசமான நிலையிலேயே காணப்பட்டது. 202 ரன்கள் மட்டுமே எடுத்த அவர் பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகள் மட்டுமே வீழ்த்தியிருக்கிறார். இந்த பின்னணியில் அவரது இன்ஸ்டா ஸ்டோரி அடுத்த மெகா ஏலத்திற்கு முன்பாக மும்பை அணியில் பெரும் மாற்றம் வரப்போவதை உறுதிப்படுத்துவதாக ரசிகர்கள் கருதுகின்றனர்.